பைபிளை வாசித்தந்த சகோதரருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். நாம் ஜெபம் செய்த பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஜெபம் செய்வோம். யாவே தகப்பனே, உங்களுடைய குமாரன் மூலமாக நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் கண்டுபிடித்த உடனே நாங்கள் காண்கின்றோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் நாங்கள் பாத்திரங்களாக நடந்து கொள்ள தேவனே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களிலே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தோட இந்த பூமியில வாழ வளர எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கேட்கிற வசனத்தை நாங்கள் மனதிலே வைத்து அவைகளை கை கொண்டு நடக்க எங்களை பலப்படுத்தும்படியாக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீரே வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும். நீர் கொடுக்கிற ஆலோசனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஒன்றான மீட்பரும் மெய்யான இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் தேவனுடைய ஆலோசனை நம் அனைவருக்கும் தேவன் கொடுத்த வேத புத்தகமானது நமக்கு எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் பயன்படுகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலும் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. போதும். பக்கம் 293. அனைவரும் எடுத்த பிறகு வாசித்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசன ஆதியாகமத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய ஆவியின் தூண்டுதலினாலே நாம் கையில் பெற்றிருக்கிறோம் இவைகளை. அப்போ நம்ம கையில பெற்றிருக்கிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி என்றால், என் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாக? பைபிள் பற்றாதான் நமக்கு அது தெரியும் எப்படிப்பட்டவர்களாக. பாத்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் தேரணுமா இல்ல தேர வேணாமா என்பதை ஒரு மனுஷன் பைபிளை எடுத்து படிச்சா தேறி வந்துடுவான். பைபிளை எடுக்கலன்னா தேர வாய்ப்பு இல்லை. தேரவே தேராது அப்படின்னு என்ன பண்றாங்க, நம்மள சொல்லிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம மூளை என்ன பண்ணா பக்கத்துல இருக்கிறதான் எடுக்குமே கட்டி மேல இருக்கிறத போய் எடுக்காது. எப்பயுமே பக்கத்துல என்ன வச்சிருப்போம், போன் வச்சிருப்போம், அதைத்தான் எடுப்போம் எப்பயுமே. புரியுதுங்களா? பைபிளை நம்ம பக்கத்திலேயே கொஞ்சம் வச்சுக்கலாம் எப்பயுமே. அப்பதான் நம்ம எடுத்து வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் பைபிளை பக்கத்துல இருந்தா நல்லது. நம்ம பக்கத்துல நம்ம வேலைக்கு போறோமா அப்ப கூட ஒரு புதிய ஏற்பாடு சின்னதா நம்ம பாக்கெட்லாம் நம்ம சின்ன பாசெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா நல்லது. நமக்கு எப்ப ஃப்ரீயா இருக்குதோ எடுத்து வாசிக்கலாம். பைபிளை வாசிப்பதற்கு நேரமே இல்லை
அப்படின்ட்டு நம்ம சொல்லவும் கூடாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்று வேத வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. சரி, 17வது வசனம் வாசிங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிதங்களுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. பாருங்களேன், இந்த பைபிள் நமக்கு எப்படிலாம் பிரயோஜனமா இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷனை தகுதியாக்குது, ஒரு மனுஷனை தேறியவனா மாற்றுது, அப்போ உபதேசிக்குது, நம்ம எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுத்தருது நமக்கு. ஒரு மனுஷனை வந்து சீர்திருத்துது. ஓகேங்களா? சரி, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போ அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்படி வரும் என்றால், நாம தினந்தோறும் தேவனுக்கு கேட்டாதான் தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு தருவார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வாட்டி கேட்டு விட்டுறது இல்லை, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டி கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் தரக்கும். நம்ம கொஞ்ச நேரம் தட்டிட்டு விட்டுட்டா வராது. ஒரு கட்டிய பொழக்கிறன்னா தட்டினா அப்பா வரலப்பா, அது மேல அடிச்சுட்டே இருந்தா என்ன பண்ணோம், அது பொழக்கம், விட்டுட்டு போயிடக்கூடாது நம்ம அப்படியே. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்காரு. ஓகேங்களா? சரி, நாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119 105வது வசனம். பக்கம் சொல்லின பிறகு நீங்கள் வசனத்தை வாசித்தால் போதும். பக்கம் 748. 748. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சூப்பர். அப்ப உம்முடைய வசனம், அப்ப தேவனுடைய வசனம், வசனமே வெளிச்சம் என்று நம்ம படிச்சிருப்போம். அந்த வசனம் தான் என்னது, வெளிச்சம். இப்போ நம்ம நைட்ல டார்ச் லைட் அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம போற வழியை கரெக்டா அந்த டார்ச் லைட் காட்டும். ஆமாவா இல்லையா? இருட்டுல டார்ச் லைட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதே போலதான் பைபிளை படிக்காத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியாத இருக்கிறாங்க. பைபிளை ஒவ்வொரு நாளும் படிச்சு ஆலோசனை பெற்று, இப்போ பைபிள் படிக்கிறது மூலமா தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஜபம் செய்வது மூலமாக நம்ம விண்ணப்பம் செய்கிறோம். நம்ம விண்ணப்பம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், அது பைபிள் படிச்சாதானே அவர் நம்ம கூட பேசுறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் நீங்க வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் பைபிளை பக்கத்துல வச்சுக்கிட்டா நல்லது. பைபிளை பக்கத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து பக்கத்துல இருந்தா எடுத்து வாசிக்கலாம், தூரமா இருந்து எடுத்து வாசிக்க முடியாது. ரொம்ப நாளாயிடுச்சு பேசி, நாக்கெல்லாம் கொட்டுது. சரி, ஓகே. சரி, இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. டார்ச் லைட் அடிச்சா எப்படி வந்து பாதை நமக்கு தெரியுமோ, இந்த பைபிள் வசனங்களை நாம படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், வழி கிடைக்கும், பாதை கிடைக்கும். படிச்சாவே கிடைச்சிருமா? ஆமா, படிச்சாவே கிடைக்கும். முதல்ல படிக்கணும், அப்பதானே கை கொள்ள முடியும். படிச்சா மட்டும் வந்துருமா? இல்ல, அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், தேடி தேடி வாசிக்கணும் வசனங்களை. அப்போ நம்ம போற வழி என்னன்னு கரெக்டா தெரிஞ்சிடும். எப்படி போறது அப்படின்னு, நித்திய வாழ்வை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்னன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நித்திய வாழ்க்கைக்கு போவதற்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த பைபிள் வசனங்களை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் அதை வாசித்தால்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், வழி கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு மனசு ஒவ்வொரு நாளும் இருந்தாதான் நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும், சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்ப வேத வசனம் வந்து நமக்கு இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுது. அப்ப அது நம்ம பக்கத்துல இருந்தா தானே. போன் நமக்கு பயன்படுதா, பைபிள் நமக்கு பயன்படுத்த வேத வசனங்கள்
பைபிள் வசனங்கள் தான் நமக்கு முதல்ல அதை தான் எடுக்கணும். காலையில் எழுந்த உடனே அதை எடுத்து வாசிக்கணும். போன்ல மெசேஜ் வந்ததுன்னா அது அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஆனா காலையில பைபிள் எடுக்கிறத மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது எடுக்கவே முடியாது. நம்ம ரொம்ப வேலையில அதிகமா டயர்ட் ஆயிடுவோம். ஓகேங்களா? காலையில அதை எடுத்து வாசித்தா அந்த நாள் முழுவதும் நம்ம மன சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னடா இன்னைக்கு பைபிளே வாசிக்கலையடா அப்படின்ட்டு மனசு கஷ்டத்திலேயே நம்ம என்ன ஆயிடும், அதுலயே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அந்த கஷ்டம். ஓகே, அதனால நம்ம பக்கத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. பக்கத்துல தான் இது வாசித்து அத மனசுல இருந்ததுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம போகும்போது இப்ப ஒண்ணும் இல்லை, ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், அதை எடுத்து வாசின்னு போனேன்னு வச்சுங்களேன், நீங்க கிறிஸ்டின் ஆகாடுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்குதானு தெரியல. அதை நான் வாசின்னு போவேன். நான் சும்மாவது பார்த்து உட்காந்துன்னு போவேன். சில நேரத்துல பக்கத்துல உட்காருவாங்க, பிரதர் நீங்க கிறிஸ்டின் ஆடுன்னு கேட்பாங்க. ஆமாங்க பிரதர், எது சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உடனே எடுத்த உங்க சர்ச்சு எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. இங்க இருக்குதுங்க, மகிதா சீட்ல இருக்குதுங்க. நம்ம என்ன சொல்லலாம், இந்த பைபிள் இருக்குதுங்க எங்க சர்ச்சு, வாங்க காட்டுறேன் அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சு அந்த அரை மணி நேரத்துல சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணோம், போன் நம்பர் கொடுத்து சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணிடணும், இன்வைட் பண்ணிடணும். அந்த மாதிரி செய்யும் போது பிதாவாகிய தேவன் நம்மளை பார்ப்பார், பார்த்து நம்மள ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா இப்படிதான் ஆசீர்வதிப்பார். அவருக்கென்று நாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தரும். நீங்க செஞ்சு பாருங்களா, ஒண்ணும் இல்ல, அவரை நம்ம சந்தோஷப்படுத்தினா அவரு நம்மள என்ன பண்ணுவாரு, நம்மள சந்தோஷப்படுத்துவாரு. அளவுக்கு அதிகமா நம்மள சந்தோஷப்படுத்துவாரு. அதனாலதான் சொல்றேன், நம்ம கூடவே தேவன் இருப்பார். ஓகேங்களா? சரி, மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பக்கம் 10 புதிய பட்டை 10. புதிய பட்டை 10. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அப்ப கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டிக் கொண்டே இருங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செஞ்சா அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாதான் அந்த காரியத்துல பலன் கிடைக்கும். ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலை 18 வயசுல எந்த வேலையை ஸ்டார்ட் பண்றோமோ அந்த வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையிலேயே ஒரு 30 வயசுலயே அதே வேலையை தேடிக்கிட்டு போனா அதுல நம்ம வெற்றி பெறலாம். 18 வயசுல ஒரு வேலை, 25 வயசுல ஒரு வேலை, 30 வயசுல ஒரு வேலை, எல்லா வேலையிலும் நம்ம எம்பரா தான் இருக்க முடியும். ஒரு வேலையில வெற்றி பெறணும்னா 18 வயசுல அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அதே வேலையை தேடிக்கிட்டு அதே வேலையில நம்ம போயிட்டு இருந்தா நம்ம முன்னேற்றம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை விட்டு 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 இந்த வேலை கிடைக்குதா அந்த வேலைக்கு போயிடுறேன், இந்த வேலை கிடைக்குதா இந்த வேலைக்கு போறேன், சம்பளம் அதிகமா கிடைச்சா அந்த வேலைக்கு போயிடுறாங்க. எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையிலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதுலயே போனாதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும், நல்லா சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு நாள் தான் இந்த பிசினஸே வச்சு உட்காந்து இது வேலைக்கு ஆகல, வேற ஒரு பிசினஸ் போயிடல, நம்ம அந்த பிசினஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய முடியும், தெரியாம நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அப்ப நம்ம ஜபம் பண்ணோம் தேவனத்துல திட்டமா. அதுக்குதான் பைபிள் வசனம் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது, போகும் பாதையை நமக்கு சொல்லுகிறது. அந்த டார்ச் லைட் எப்படி சொல்லுதோ பைபிள் வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. அது போல நம்ம இருந்தால் தேவனுடைய ஆலோசனையோடு கூட நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். புதிய பட்டை 223. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாங்க, உன்னை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் வீழ்ந்தது என்று எழுதியபடியே நம்பார். போதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் அழகா ரோமர் 15:3 வாசித்தார் இல்லைங்களா? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல்
உண்மை நிந்திக்கின்றவனுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்போ நம்மை நிந்திக்கிறது யாரு? பிசாசு. சரி, நம்மை பழித்து பேசுகிறவன் யாரு? பிசாசு. வராரு. உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷன் இவனை போல எவனுமே இல்ல பூமியில அப்படின்ட்டு இல்லன்ட்டு யாருகிட்ட சொல்றாரு? பிசாசு கிட்ட சாட்சியா சொல்றாரு. சும்மா வாங்க, உங்களை அவன் தொழுது கொள்றான், விருதவாக அவன் செய்யவில்லை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலி அடித்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதனாலவே உங்களுக்கு பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதுக்காகவே நீங்க ஒன்னா அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அப்படின்ட்டு பழித்து பேசுகிறான். ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. அவரு மனைவியும் சொல்லியாச்சு, நீ ஏன்பா உயிரோடு இருக்கிற, தேவனை தூஷித்து செத்து போயிடு. சும்மா கூட செத்து போயிடாத, அந்த தேவன் என்ன பண்ணார் யோசிச்சு பாருங்களா? அவரு தூஷித்து செத்து போயிடணும். அவரு சும்மா இருந்தார். தேவன் அவரை தூண்டி விட்டது யாரு? பிசாசனவன். பர்மிஷனை வாங்கிட்டு போய் முடிச்சாச்சு அவர் கரியர். அப்போ உண்மை நிந்திக்கின்ற நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து அப்படி நடந்தார். அப்போ நம்மேல் விழுகிற நிந்தை அவர் மேல் விழுந்தது, அவர் சுமந்து கொண்டார். இந்த பூமியில இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசாசானவன் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வருவான். அந்த பிரச்சனையில நம்ம சர்ச்சைக்கு வராம போயிடுவோம். அந்த பிரச்சனையில நம்ம வந்து குடும்பத்தை விட்டு போயிடுவோம். அந்த பிரச்சனையில நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. ஓகேங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொருவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை பிசாசனம் என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். நம்ம யோபுக்கு எப்படி பிரச்சனைகள் வந்தது, அது போல எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலும் கிறிஸ்துவின் சபையிலே நாம் நிலைத்து இருக்கிறோமா? இல்ல அந்த சர்ச்சில வந்து கொஞ்சம் என்ன சொல்றாங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், அந்த சர்ச்சில வந்து எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டுறாங்க, அதனால போக முடியுமா அந்த சர்ச்சுக்கு? பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த சபைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அதுல உறுதியாய் நம்ம நிலைத்திருந்தால்தான் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று சோதித்து பார்க்கணும். அப்பொழுதுதான் நம்ம ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ படித்து பேசுகிறவன் நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிப்பது? இங்க பாருங்களேன், எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல 310வது பக்கம் 9வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிந்திக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடக்கி நடக்க வேண்டும் அல்லவா? நமக்கு பிரச்சனை வருதுன்ட்டு அடங்காம என்ன பண்ண கூடாது? பைபிளை விட்டு ஓடிடக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு. எல்லாருக்கும் அன்றியும் நம்முடைய சரீரத்தை தகப்பன்மார்கள், நம்ம அப்பா அம்மா நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நம்ம அவர்களுக்கு பயந்து நம்ம இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவாகிய தேவனுக்கு வெகு அதிகமாய், அதை விடையே அப்பா அம்மா நம்ம வீடு வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. வீட்டை தாண்டின பிறகு யார் ஃபாலோ பண்றது நம்மள? அதத்தான் சொல்றாரு, அப்பா அம்மா விடிய அதிகமா அடங்கி நடக்கணுமா? யாருக்கு? நம்ம வீட்டுல அதிகமா பரிசுத்தமா நடக்குது, எப்படியே வெளியில எப்படி நடக்கணுமா? அதை விட அதிகமா அடங்கி நடக்க வேண்டும் என்று பைபிள் சொல்ற. அதுதான் இப்ப 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இது யார்? இது யார் நம்மை சிக்ஷித்தது? அப்பா அம்மா நம்மை சிக்ஷித்தார்கள். சிக்ஷை என்பது பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். அப்பா அம்மா கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம லைஃப் டைம் யார் இருக்கு?
தேவன் இருக்கிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய புரோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார். என்ன புரோஜனம்? ப்ராஃபிட் என்ன வரப்போகுது? என்ன பிரயோஜனம் வரப்போகுது? நமக்கு நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகிறது. அதற்காகவே நமக்கு சிக்ஷை வருகிறது. நீங்கள் சிக்ஷையை சகிக்கின்றவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்கள் சிக்ஷையை சகிக்கவில்லை என்றால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளாய் இருந்திருப்பீர்களே. ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் பொறுக்க வேண்டும். நாம் பொறுத்து கொண்டால் தேவனுடைய பிள்ளைகள், பொறுக்காமல் வெளியே சென்றால் நாம் வேசியின் பிள்ளைகளாய் இருந்திருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. எங்க இருக்கு அந்த வசனம்? 8வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாரு, நீங்களே பாத்துங்க. என் மனசுல தோணுது, நான் பேசல. அப்ப நம்ம புத்திரரா இருக்கணுமா, எப்படி இருக்கணும் நம்ம தான் யோசிக்கணும். அப்போ நமக்கு வர கஷ்டம் வருதுன்னா நம்ம பைபிளை விட்டு என்ன பண்ணக்கூடாது? அசையவே கூடாது. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல ஒரு வழியை தேவன் உண்டாக்குவார். 11வது வசனம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்களேன், எந்த சிற்றையும், எந்த ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு பனிஷ்மெண்டோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா துக்கமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கஷ்டமா தான் இருக்கும், சத்தியத்தை கை கொள்ளணும், சர்ச்சுக்கு சீக்கிரமா வரணும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல நம்ம கரெக்டா வந்துட்டா நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. இதை நாம் படித்தால் தான் நமக்கு தெரியும். எத்தியோப்பிய வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி, பயங்கரமான பக்திமான். பைபிள் இப்படி சொல்லுது, நீங்க ஏன் இப்படி நடக்கல, உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நீ போப்பா அப்படின்னு சொல்ற கேட்டகரியில தான் அவர் இருக்கிறாரு. கரெக்டா இருக்கீங்களா? எப்படியா அவரு பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா நாட்டுல இருந்து எஸ்லேம் தேவாலயத்துக்கு பார்த்து 3000 கிலோமீட்டர் அவர் போயிட்டு வராரு. அவர் போகும்போது வாசம் தான் போயிருப்பாரு, வரும்போது வாசம் தான் வர்றாரு. அப்போ பைபிள்ல எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்களா. பைபிள்ல எவ்வளவு ஒரு ஸ்கில்டா இருந்திருப்பாரு. இது வாசிக்கிற கருத்து உங்களுக்கு தெரியுமான்னு அவர் கேட்கிறாரு பிலிப்பு. இவர் வந்து ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு என்ன ஒரு தாழ்மை பாருங்களா. அந்த வாசிக்கிறது தான் போறாரு, அவருக்கு சத்தியமே தெரியாது, பைபிளை மட்டுமே வாசிக்கிறார். அந்த நல்ல குணம் எங்க இருந்து வந்தது? நம்ம பைபிளை பயன்படுத்தினா மட்டுமே அந்த நல்ல குணனை நல்ல அந்த நல்ல என்ன சொல்றது, அந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நல்ல என்ன சொல்றது பழக்க வழக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிளை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு என்ன இல்ல, எல்லாமே இருக்குது. நாம கஷ்டம் வந்தா மட்டும்தான் தேவனே அப்படின்ட்டு கண்ணை கண்ணிக்கின்னு பைபிள் எடுப்போம். ஒரு ஜபம் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கஷ்டம் வரும்போது மட்டுமே அந்த பைபிள் எடுத்தா எப்படி அது யோசிச்சு போறாங்களா. எத்தியோப்பிய மந்திரி அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அவருக்கு பைபிளும் தெரியாது. ஆனா அவர் அவருடைய பொழுதுபோக்காக வச்சிருக்கிறார். அதுக்காக தான் சொல்றேன், என் சகோதர சகோதரிகளே, தினந்தோறும் பைபிள் என்ன பண்ணலாம், நம்ம பாக்கெட்ல இல்ல சைட்ல எங்கேயாவது வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மூளை என்ன பண்ணும், எப்பயுமே பக்கத்துல இருக்கிறதான் எடுக்கும், தூரத்துல இருக்கிறத எடுக்கவே எடுக்காது. அதனால நீங்க காலையில அலாரம் வச்சீங்கன்னா கூட தூரமா வைங்க. ஏந்து போறதுக்குள்ள உங்க தெரிஞ்சு போயிடும், சீக்கிரமா இருந்த வேலைக்கு போலாம். பக்கத்துல இருந்தா என்ன பண்றோம், நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். அப்போ போன அலாரம் வச்சு தூரம் வைக்கணும், பைபிள் எங்க வைக்கணும், பக்கத்துல வைக்கணும். இதுல எதனா மாற்று கருத்து இருக்குதா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்போ ஏதோ என்னுடைய ஆலோசனை புரியுதுங்களா. இப்படிலாம் நடந்தா கொஞ்சம் இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கலாம். நான் அங்க வெளிநாட்டுல போகும்போது அங்க ஒருத்தங்க வீட்டு உள்ள போறேன், போயிட்டு அவங்க கூட பேசுறேன், அவங்க டீ காஃபி கொடுக்குறாங்க, சாப்பிடுறேன். அவங்க உடனே பைபிள் எடுத்துன்னு வராங்க என்கிட்ட.
பைபிள் வந்து இந்த வசனத்தை எடுப்பா அப்படின்றாங்க. நான் எடுத்தேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு வாக்குகள் சொல்லுங்க என்று பைபிள் சொல்லுகிறது. நீ ஏன் செய்யலன்னு எனக்கு கேக்குறாங்க கேள்வி. பைபிளை எடுத்து நமக்கு புத்திமதி சொல்றாங்க ஒரு வெள்ளைக்காரங்க. அப்ப பாருங்க, அப்ப ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வாக்குதான் சொன்னோம். அவங்க எனக்கு சொல்ல, நான் இப்படி சொல்லிட்டேன் அவங்களுக்கு. இந்த பதில் தான் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லார்கிட்டையும். இதைத்தான் சொல்றாங்க கண்டிய, ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அப்பதானே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரு. முந்திக்க சொல்றாரு தேவன். அவங்க சொல்றாங்களோ இல்லையா நமக்கு அது தேவையே இல்லை. நாம என்ன பண்ணோம், முந்திக்கின ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம், வாங்கி கொள்ள வேண்டும். அதனால நாம அதனால வருத்தப்படுமோ வேதனைப்படுவோ நம்மள தேவன் சொல்லவே இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை யார் பார்த்துக்கணும் சொல்லியிருக்கிறாரு, தேவன் பார்த்துக்கணும் சொல்லியிருக்காரு. உன்னை என் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன் இருக்காரு. நமக்கு விசுவாசமோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க சோத்திரமே பண்ணலன்ட்டு மனம் உடைஞ்சு நம்ம நடந்து போக கூடாது. அதை யாரு பாக்குறது, தேவன் பாக்குறாரு. நீங்க எதுக்குமே கலங்க கூடாது, சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷமா இருக்கணும். இந்த குறியில பாருங்க, அழகா சிரிச்சுக்கினே சந்தோஷமா கத்திக்கினே போவோம். அது போல நம்ம அழகா சந்தோஷமா இருக்கணும். நம்ம உண்மைன்னு இருக்க கூடாது. புரியுதுங்களா? எந்த கஷ்டம் இருந்தாலும் பாருங்களேன், நாம என்ன பண்ண முடியும், தேவன் தான் வழி. நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அவர் தான் வழியை காட்டுவாரு. அவர் மேல போட்டு நம்ம நிம்மதியா இருக்க வேண்டும் என்று பைபிள் வசனங்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறது. சரி, சரி, ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். பக்கம் 223. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. வாசிக்கும் போது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பியுள்ளவர்களாகும்படிக்கு முன்பே எழுதியிருக்கிறது எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இது முன்பு எழுதியிருக்கின்ற காரியங்கள் நமக்கு என்ன நடக்குது, போதனையாக நடக்கிறது. அந்த போதனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணணும். இன்னும் தேவனுக்கு எப்படி பிரியமா வாழலாம், எப்படியே இன்னும் தேவனுக்கு எப்படி பிரியமா வாழலாம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்வதற்கு தேவையான போதனைகள் இருக்கிறது இல்லையா? அதனால இன்னும் பிரியமா தேவனுக்கு எப்படி வாழறது. ஒருத்தர்கிட்ட போனேன், ஐயா பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல எல்லாத்திலுமே சத்தியத்தை கை கொள்ளும்படியான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களை ஷேர் பண்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நாங்க பிறந்த நாள்லாம் கொண்டாடுறது இல்லைன்றாங்க. ஏன் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏசு கிறிஸ்து பிறந்தாரு, நீங்க கொண்டாடுறீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல, நான் கொண்டாடுறது இல்லை. அப்ப எதுக்கு உங்க பிறந்த நாள் நீங்க கொண்டாடுறீங்க? பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, நான் இளைத்து போனேன் என்றார். இல்ல, நான் பக்கத்து வீட்டுல குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, சரி நம்மளும் கொண்டாடலாமே. புசித்தாலும் தேவனுக்கு என்று, புசிக்கா விட்டாலும் தேவனுக்கு என்று ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இல்ல, நான் அங்க பாக்குறேன் இன்னும் தேவனுக்கு எப்படி பிரியமா வாழலாம், இங்க எப்படிலாம் வாழுறாங்க அங்க மக்கள், பைபிள் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்றத நான் பாக்குறேன். புரியுதுங்களா? அதனாலதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த விஷயத்தெல்லாம். சரி, பைபிள்ல நீங்க எடுத்து பாருங்க, பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஒரு ராஜாக்கு பிறந்த நாள், அந்த டைம்ல மது ஊத்தி கொடுக்கறவங்க ரிலீஸ் பண்றாரு. இன்னொரு இடத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த பெண்ணு யோவான் சாணனுடைய தலையை கேட்கிறான் பிறந்த நாள்ல தான். புரியுதுங்களா? அப்போ பிறந்த நாள்ல நல்லது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா தீமை தான் நடந்துருக்கு பைபிள்ல. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா என் ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியில போனா ஜவமானத்துக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்க, பிறந்த நாள் ஆச்சே, பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் தருவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் தருவாங்க, இது மாதிரிலாம் தான் பசங்க கெட்டு போறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இன்னும் பைபிள் எப்படி ஃபாலோ பண்றது?
அது உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இல்ல. நீங்க கொண்டாட வேணா நான் உங்களுக்கு சொல்ல, ஒரு ஆலோசனை. பைபிளை ஃபாலோ பண்றாங்க அங்க இருக்கிறவங்க, நாம எப்படி ஃபாலோ பண்றோம் அவங்க நமக்கு உதாரணத்தை எடுத்து காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம ஒரு கிறிஸ்டியன் சபையில இருக்கிறோம், நமக்கு ஒரு உபதேசிக்கிறாங்கன்னா இது என்னப்பா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். காணிக்க நம்ம சர்ச்சில் வந்து எடுத்துன்னு போவோம். எப்படி எடுத்துன்னு போகும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற காசு எடுத்துட்டு வரலன்னு வச்சுங்க, அவர் கண்டிப்பா வழிகட்டாயம் பண்றோம். எப்போ 4 பேர் போட்டாங்க, அவர் போடலன்னா அவருக்கு ஒரு ஷேமா இருக்கும். ஆமா இல்ல, கட்டாயமாக இல்ல, அவர் கட்டாயம் பண்றோம், நம்ம போட வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவருக்கு போடலன்னு எல்லாரும் பாக்குறாங்களா? அவருக்கு போடலன்ட்டு ஷேம் ஆகுது அவருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் அந்த பக்கம் ஓரமா வச்சிருக்கிறாங்க காணிக்கை பெட்டி. சர்ச்சுக்கு வரும்போது யாரும் பார்க்கணும், இந்த கை கொடுத்து இந்த கை தெரிய கூடாதுன்றாங்க. யார் யார் போடுறதுன்னு இங்க இருந்து யாரும் பார்க்க முடியாதா? அவர் மட்டும் ஏந்து வரல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்றாங்க, இதைத்தான் அவங்க சொல்றாங்க கேட்டு. அவங்க வந்து அந்த லாஸ்ட்ல வச்சுட்டு போகும்போது சர்ச்சுக்குள்ள நுழையும் போது யாருக்கும் தெரியாத போடுறாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு முடிஞ்ச பிறகு எல்லாரும் போன பிறகு தனியா போய் போடுறாங்க. நான் எப்படிலாம் தேவனை வந்து இன்னும் அவருக்கு பிரியமா வாழ்ந்துன்றத யோசிக்கிறேன் நானு அப்படின்றாங்க. கேட்டா வாங்க பைபிள் எடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சபையை விட்டா இங்க பைபிள் எடுத்து இங்க யாரும் வாசிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா கிறிஸ்துவின் சபைக்கே டப்பு கொடுக்குறாங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன் நான். அப்ப எப்படிலாம் பரிசுத்தமா வாழ்த்து, இன்னும் எப்படிலாம் ஒரு பக்கம் அழிஞ்சு போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. இன்னும் பரிசுத்தமா எப்படி வாழணும்னு விரும்புறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னும் இதுக்கு அதிகமா கடவுளுக்கு பிரியமா எப்படி வாழ்வது, அதை நான் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்படி செய்யணும்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த விஷயத்த. இந்த மாதிரிலாம் செய்யறாங்க, நாம எப்படி இருக்கணும், பைபிள் எப்படி இருக்குது, நாம எப்படி இருக்கணும், பைபிள் எப்படி எழுதி இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், அதை மட்டும் பார்த்து பரலோக ராஜ்யத்தை நம்ம சுகந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று பைபிள் வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளலாகும் படிக்கு முன்பு எழுதிக்கிறவெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த போதனையை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். நன்றி.